ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட்ற மாதிரி பட்டாணி உருளைக்கிழங்கு மசால் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு மசால் செய்யறதுக்காக 1 கப் போல் காஞ்ச பட்டாணி எடுத்திருக்கேங்க. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உடனேவே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். காஞ்ச பட்டாணின்னா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். இப்போது பட்டாணி ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போ பட்டாணி ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கும். இப்போ நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதோடவே சின்னதாக ஒரு அன்னாச்சி மொக்கு சேர்த்துக்கிறேங்க. ஒரு மராட்டி மொக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ இதோடவே 2 தக்காளி பழம் மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்தும் போது கிரேவி நல்லா திக்காக கிடைக்குங்க. இப்போது தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் போல் கரம் மசால் தூள் சேர்த்துருக்கேன். இப்போது பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பொடியெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இதோடவே 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதோட நம்ம ஊற வச்சிருக்கிற பட்டாணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 கப் போல் பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். பட்டாணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த மசாலோடவே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதோட ஒரு 1/4 கப் போல் தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசி நான் ஒரு 2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம பட்டாணி மசால் கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஒரு 1லேருந்து 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரு டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டு இறக்கணுன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுங்க. குக்கர்லேயே ஈஸியாக இந்த மாதிரி பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 4 விசில் விட்டு இறக்கிட்டேன். நம்மளோட பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணக்க சூப்பரான ஸ்டைலில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போது பட்டாணியெல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசால் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.